பால் அம்மா பால் பாப்பா 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 பால் பால் அம்மா பால் பாப்பா 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 பால். வாடி நீலமண்ட நீலாம்பரி, என்ன பல்லு பல்லாவர வரைக்கும் தெரியுது? வேற ஒண்ணு இல்லட்டி, பால் விக்கிற நேரத்தை நினைச்சேன், பல்ல காட்டி சிரிச்சேன். ஓஹோ அப்படியா? இன்னைக்கு செத்தா நாளைக்கு பாலுன்னு சொல்லுவாங்க. பால் வண்டியில் அடிபட்டா அன்னைக்கே பாலு. அவளை கலாய்க்கலான்னு பார்த்தா இவன் நம்மள கலாச்சி தள்ளிடுவா போல தெரியுதே. சரிடி. ஆமா, நேரங்கிட்ட நேரத்துல வெக்கங்கிட்ட தனமா பால் ஊத்திக்கிட்டு இருக்க. எதுக்கடி வெக்கப்படணும்? நான் என்ன கள்ளிப்பாலா விக்கிறேன்? என்னடி சொல்ற? கள்ளிப்பாலா? அதெல்லாமா விப்பாங்க? உனக்கு வித்திருக்கலாண்டி. நீ சின்ன வயசா இருக்கும் போதே உங்க அம்மா உனக்கு ஒரு ounce கள்ளிப்பால் ஊத்தி உன்னைய கொலையே பண்ணிருக்கலாம். என் உசுர் எடுக்க மாட்டா பாத்தியா? வாய்ப்பில்ல ராஜா, இனி வாய்ப்பே இல்ல. கள்ளிப்பால் விக்கலனா வேற என்னடி பாலு? இது கள்ளிப்பாலும் இல்ல, கழுதப்பாலும் இல்ல, மாட்டுப்பாலும் இல்ல, ஆட்டுப்பாலும் இல்ல, ஏன் ஒட்டகப்பால் கூட இல்லன்னா பாரு. என்னடா இது, இத்தனை பால் இல்லன்றா? வேற என்ன பாலா இருக்கும்? ஒருவேளை தேங்காய் பாலா இருக்குமோ? மாங்காய் பால். என்னது மாங்காய் பாலா? அப்படி இல்லாம பால் இருக்கு? ஐய தேங்காய் பாலும் இல்ல, மாங்காய் பாலும் இல்ல, என்கிட்ட இருக்கிறது பருத்திப்பாலுடி, பருத்திப்பால். நானும் என்ன வாழ யாது வாழ நினைச்சேன். போய் போய் பருத்தி பாலாக்கும். வேணாண்டி. ஆட போடி, போய் பருத்திப்பாலா? பருத்திப்பால்ல இருக்க சத்து உனக்கு தெரியுமாடி? நீங்க பாருடி, பருத்தி கொட்டை புண்ணாக்கெல்லாம் திங்கிறதுக்கு நான் ஒன்னும் பசுவ மாடா இல்ல எரும மாடா கிடையாது. அது கரெக்ட். பசுவ மாடோ எருவ மாடோ இருந்துச்சுன்னா அதனால ஒரு பயன் இருக்கு. நீ சரியான கழுத மாடாச்சே, உன்னை வச்சு ஒரு பிரயோஜனம் கிடையாது. என்ன பார்த்தா கழுத மாடுன்ற? வியாபாரம் வைக்கிறாக்கு வியாபாரம். சூடான சுவையான பருத்திப்பால். அடியே அடியே, கத்தி கத்தியா சொல்ற? பொடி போ. பருத்தி பால் வேண்டாம், ஒரு பாதாம் பாலும் வேண்டாம். சூடான சுவையான பருத்திப்பால், சூடான சுவையான பருத்திப்பால். போடி போடி போக்கத்தவளே, நீ போனா என்ன, எனக்கு வேற கஸ்டமரே வர மாட்டாங்களா என்ன? ஐயோ ஐயோ, வந்த ஒரு கஸ்டமரையும் வாய்க்கொழுப்பால பேசியே விரட்டிட்டேன். இனி அடுத்து வர்ற இழிச்சவாயை என்னென்ன சொல்லி ஏமாத்துறதுன்னு தெரியலையே. எப்படி இந்த பருத்திப்பால் விற்கிறதுன்னு புரியலையே. எத்தனை பேருக்கு இப்படி வாழும் வரங்கள் கிடைக்கும் பூமியில. வாங்கண்ணே வாங்க, வாங்கண்ணே வாங்க. யாருகிட்ட பேசுற நீ? நான் ஒருத்தன் தானே இருக்கேன். 2 தடவை வாங்கண்ணேன்னு சொன்ன. அது வேற ஒண்ணும் இல்ல, தூரத்துல நிக்கிறீங்கல்ல, பக்கத்துல வருவீங்கன்னு 2 தடவை கூப்பிட்டேன். அடியே அடி அண்ண கிளி, டொட்டோ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 ட
அடியே அடி என்ன கிளி அங்க என்ன பண்ணுற இங்க வாடி உன்னைத்தான் அழைச்சே நீ இன்னுமே அட வரலியே. பரவாயில்லையே, அன்னைக்கிளி அக்கா ஆத்துக்காரரு அட்டகாசமா பாடுறாரே. என்னங்க இது அடிக்கிற வெயிலில் இப்படி அலறிட்டு இருக்கீங்க? ஐயா அன்னைக்கிளி அக்கா வாங்க வாங்க, ஏன் இப்படி அழுத்துக்கிறீங்க? உனக்கு தான் காஃபின்னா ரொம்ப பிடிக்குமே, சின்ன பொண்ணு காஃபி வித்துக்கிட்டு இருக்கா, வாங்கி கொடுக்கலாம்னு நினைச்சேன். என்னது காஃபியா? அடிக்கிற வெயிலுக்கு அவன் ஐஸ்கிரீம் சாப்பிடலான் இருந்தா காஃபி டீன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அடடே, அன்னைக்கிளி அக்கா ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மூட்ல இருக்காங்க போல. இவங்களை அப்படியே ஆட்டையை கழிச்சு நம்மளோட பருத்திப்பால் வாங்க வைக்கணுமே. ஓ அப்படியா, நான் வேணா அப்ப ஒரு காஃபி டீ சாப்பிட்டு வந்துடுறேன்டி. சின்ன பொண்ணே, எனக்கு ஒரு பொண்டாட்டி வேணும். என்னது பொண்டாட்டி வேணுமா? இருக்க பொண்டாட்டிக்கே கஞ்சுத்த வக்கல்ல எக்ஸ்ட்ரா பொண்டாட்டி கேக்குதா உனக்கு? அது என்னப்போ சரிதான், ஒன்ன வச்சே சமாளிக்க முடியல, எக்ஸ்ட்ரா எவன் கேட்பான்? வேணாண்டா வேணாம். பின்ன நீ தானே அவகிட்ட பொண்டாட்டி வேணும்னு சொன்ன. அதானே, நான் என்ன பொண்டாட்டி விற்கிறேன்னு போர்டா வச்சிருக்கேன், ஆள் ஆளுக்கு வந்து பொண்டாட்டி கொடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஐயய்ய, நீ என்னம்மா இப்படி தப்பா நினைக்கிற? ஒரு போண்டாவும் டீயும் கொடுன்னே, உன் காதுல ஈயத்தை தான் காய்ச்சி ஊத்தணும். அப்படியே காய்ச்சின ஈயத்தை சேர்த்து உங்க பொண்டாட்டி காதுலயே ஊத்துங்க, அவங்களுக்கு அப்படிதான் கேட்டிருக்கு. ஏன்டி ஏன்டி இப்படி என்னை கேவலப்படுத்துற? சாரிங்க, என்ன மன்னிச்சிருங்க. என்ன பொண்ணு, என் வீட்டுக்கார் ரொம்ப நல்லவர் தாண்டி. ஆமா ஆமா, அவரை பார்த்துக்கிட்டு தானே இருக்கே, ரொம்ப நல்லவர் வல்லவர் தான். ஏ மாமனோட மனசு மல்லியப்பு போலே பொன்னானது. டூயட் வேறையா? ஐயோ ஐயோ, நான் ஒரு ஓரமா போய் நிக்கிறேன். ஏ மாமனோட மனசு மல்லியப்பு போலே பொன்னானது. இந்த வண்ணமயில் அதனால் எண்ணியது போலே பூச்சூடுது.
இந்த வண்ணமயிலாத நாள் எண்ணியது போலே பூச்சூடுது. பங்குனி வெயில்ல இதுக்கு மேலே எங்களால் இந்த டூயட்டை பார்க்க முடியலக்கா. போதும்க்கா போதும். அப்புறமா ஏதாவது விண்டர் சீசன்ல வந்து இந்த மாதிரி டூயட் பாடுங்க. அதுவும் சரிதாண்டி. அடிக்கிற வெயிலில் என் ஆத்துக்காரரு ஒரு டீ குடிக்கணும்னு ஆசைப்பட்டுட்டாரு. அதை மட்டும் கொடுத்துருடி, நாங்க இடத்த காலி பண்ணிடுறோம். முடியாதக்கா முடியாது, போண்டாவும் டீயும் என்னால் கொடுக்கவே முடியாது. அடி தெரியாம போண்டா டீய பொண்டாட்டின்னு சேர்த்து சொல்லிட்டாரு. இதுக்கு ஏண்டி இப்படி கோச்சிட்டு கொடுக்க முடியாதுன்ற? முன்ன பின்ன நம்மெல்லாம் அப்படி இப்படி பேசிக்கிறது இல்லையாக்கும். தப்பா நினைச்சுக்காத சின்ன பொண்ணே, என்ன மன்னிச்சிரு. உன் காதுல ஏதோ மாத்தி விழுந்திருக்கு. நீங்க மன்னிப்பு கேட்டாலும் என்னால கொடுக்க முடியாது, நீங்க மறுத்து பேசினாலும் என்னால கொடுக்க முடியாது. ஏன் காலில் கூட விழுந்தாலும் கொடுக்க முடியாதுன்னா பாருங்களேன். என்ன இவ இப்படி பேசுறா? இருங்க, நான் என்னன்னு கேட்கிறேன் அவகிட்ட. திமிரு பிடிச்சவன், என் அன்புள்ள கணவரு, என் கண்ணாளரு, ஒரு ஆசையா டீ கேட்டா ரொம்ப தான் சிலிப்பிக்கிறியே டீ. அடிக்கிற வெயில்ல உன்கிட்ட எவண்டி வந்து டீ குடிப்பான்? ஐயோ பாவன், தெரிஞ்சவளாச்சேன் டீ வாங்கி குடிக்கலான்ட்டு வந்தா ஓவரா சீன் போடுற. டீ குடுப்பியா மாட்டியா? ஐயோ அக்கா, நீங்க என்னை பத்தி தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அக்கா. நான் இன்னைக்கு டீயே விற்கல, அதனாலதான்க்கா டீ கொடுக்கல. நான் பருத்திப்பால் வியாபாரம் பார்த்துட்டு இருக்கேன். ஓ அப்படியா? என்னங்க அவ டீ விக்கலையாங்க, பருத்திப்பாலாம், அதான் அப்படி பேசியிருக்கா. ஓஹோ, அன்னைக்கிலேயே காட்ட பருத்திப்பால் விக்கலாம் நான் நினைக்கிறேன். இருடி இரு, உன்னை ஆட்டையை கழிச்சு விடுறேன். சரி, நாம 2 பேரும் வேற அவகிட்ட கோவப்பட்டோம். பேசாம ஆளுக்கு ஒரு பருத்திப்பால் வாங்கி குடிச்சிருவோமாடி? என்னங்க இது கேள்வி? நீங்க விஷத்தை கொடுத்தா கூட நான் குடிச்சிருவேன், பருத்திப்பால் குடிக்க மாட்டேனா? ஐயோ நீலமண்டை நீலம்பரி, என்னாச்சு வாந்தி எடுக்கிற? அவ வாந்தி எடுத்தா நீங்க ஏன்க்கா டென்ஷன் ஆகுறீங்க? முழுகாம இருக்காளா என்னம்போ? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னக்கா சொன்னீங்க? விஷத்தை கொடுத்தாலும் குடிப்பேன்னு சொன்னீங்களா? இவகிட்ட பருத்திப்பால் வாங்கி குடிக்கிறது ஒண்ணுதான், ஒரு டம்ளர் விஷம் வாங்கி குடிக்கிறதும் ஒண்ணுதான். ஐயோ என்னாச்சு நீலாம்பரி இப்படி சொல்லிவிட்ட? என்னாச்சு உனக்கு? என்னது, பருத்திப்பால் வாங்கி குடிக்கிறதும் விஷம் வாங்கி குடிக்கிறது ஒண்ணுன்ற? என்னக்கா இது, நம்ம நீலமண்ட நீலம்பரி பத்தி நமக்கு தெரியாதா? இவ அப்பப்ப இப்படித்தானே காமெடி பண்ணிக்கிட்டு இருப்பா. சோகங்கள் எனக்கும் நெஞ்சோடு இருக்கும், சிரிக்காத நான் இல்லையே. நீ லூசு தானடி, எப்ப பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டு தான் இருப்ப. உனக்கு என்னம்மா, நீ ஏன் லூசு? அட போடி, நான் ஒன்னும் வாங்கிட்ட பேசல, அன்னைக்கிலேயே கேட்ட பேசியே ஆட்டை கலைச்சிடுறேன். என்னது, ஆட்டையை கலைக்க போறாளா? அப்ப ஏதோ ஒரு ஐடியாவோட தான் வந்திருக்கா போல. அன்னைக்கிலேயேக்கா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சின்ன பொண்ணு கடையில தான் ஒரு டம்ளர் பருத்திப்பால் வாங்கி குடிச்சிட்டு போனேன்க்கா, குடிச்சிட்டு போனேன். என்னடா இது, இவ என்கிட்ட வாங்கவே இல்லையே, ஏதோ புது ட்விஸ்டர்ல இருக்கு. சரி ஏக்கா, அவ தான் வாங்கி சாப்பிட்டேன்னு சொல்றாளே, நீங்களும் வாங்கி சாப்பிடுங்கக்கா. ஐயோ என்னடியாச்சு, என்னடியாச்சு? உன் ஏன் வாந்தி எடுத்துட்டே இருக்க சொல்லிட்டு எனக்கு மனசு ரொம்ப சங்கடமால இருக்கு. எல்லாம் என் வாந்திக்கு காரணம் இந்த சின்ன பொண்ணுதான்க்கா. அவ பருத்தி பால்ல பருத்தி கொட்டைக்கு பதிலா ஏதாவது பாய்சனை கலந்திருப்பான்னு நினைக்கிறேங்க, பாய்சனை கலந்திருப்பான்னு நினைக்கிறேன். என்னடா இது, என் கதையில எனக்கே தெரியாம ட்விஸ்டா இருக்கு. என் வாந்திக்கு காரணம் இந்த சின்ன பொண்ணோட பருத்தி பால் தான்க்கா, பாய்சன் பால் தான்க்கா. அட பாவி சின்ன பொண்ணே, தெரிஞ்சவளாச்சேன்னு ஒரு கிளாஸ் பருத்திப்பால் வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தா எங்களை பரலோகம் அனுப்ப முடிவு பண்ணிருக்க. ஐயோ அன்னக்கிளி அக்கா வீட்டுக்காரரே, அப்படி சொல்லாதீங்க அண்ணாச்சி. இந்த பொண்ணு என்ன ஏதோ ஏமாத்துறா. நீதானடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன அவ உன் கடையில வாங்கி குடிச்சான்னு. அப்போ இப்ப வாந்திக்கு காரணம் நீதான் சொல்றால. எம்மாடியோ, எங்களுக்கு இந்த பருத்தி பால் வேண்டாம், பாய்சன் பால் வேண்டாம். ஐயோ அக்கா, இவ சொல்றத நம்பாதீங்கக்கா, நம்பாதீங்கக்கா, ப்ளீஸ்க்கா ப்ளீஸ்க்கா, வாங்கி குடிங்கக்கா. என்னங்க வாங்குங்க, அடிக்கிற வெயிலுக்கு ஜூஸ் வேண்டாம், வேற கடையில போய் நம்ம போண்டாவும் டீயும் வாங்கி குடிப்போம். நீ முன்னாலே போடி, நான் பின்னாலே வாரு. ஏண்டி இப்படி என் வியாபாரத்துக்கு எடுத்து என் பொழப்புல மண்ணள்ளி போட்ட? நீதானடி என்கிட்ட ஓவரா பேசி என்னை கடுப்பாக்குன. அதான் உன் இடுப்பை ஒடிக்கலான்ட்டு உன் வியாபாரத்தை காலி பண்ணிட்டேன். இப்போ இனிமேலாவது உன் வியாபாரம் நல்லா நடக்கணும்னு நினைச்சேன்னா எனக்கு ஓசியில ஒரு டம்ளர் பருத்தி பால் கொடுத்துரு. ஓ அப்படியாடி, சரி சரி வெயிட் பண்ணு, நான் உனக்கு ஓசியில ஒரு டம்ளர் பருத்தி பால் தாரேன். என் வியாபாரத்தை மட்டும் கெடுக்காதடி. எப்பப்பா ஓசியில ஒரு டம்ளர் குடிக்கிறதுக்கு மனசை என்னென்ன பேச்செல்லாம் பேச வேண்டியது இருக்கு. ஓசியில பருத்தி பால் கேட்கிற, இருடி உனக்கு உண்மையிலே பாய்சன் கலந்து தாரேன். அது எப்படி சின்ன பொண்ணு? நானும் வீட்டுல பருத்தி பால் செஞ்சுதான் பாக்குறேன், இந்த அளவுக்கு டேஸ்டா வரலையே. நீ செஞ்சா மட்டும் எப்படி இவ்வளவு பக்குவமா இருக்கு? அதுவா, வேற ஒண்ணு இல்லடி, பருத்தி பாலோட சேர்த்து கொஞ்சம் டேஸ்ட் அதிகப்படுத்துறதுக்காக கள்ளிப்பாலை மிக்ஸ் பண்ணியிருந்தேன், அவ்வளவுதான். என்னது கள்ளிப்பாலா? ஆமாண்டி, என் கழுத பால்.